வணக்கம் நண்பர்களே. ஸோ அதாவது இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம், அதாவது நம்ம வீடியோ என்னடா திடீர்னு பல மாதம் கழிச்சு வந்து இப்படி பேசுகிறானே அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஆமாம், எனக்கே ஒரு டவுட். நம்ம லாஸ்ட்டாக எப்போ வீடியோ போட்டோம் அதுவே ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது. எஸ், லாஸ்ட்டாக கிட்டத்தட்ட 11 மந்த்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவோம். நம்ம வீடியோ போட்டே ஒரு வருஷம் ஆச்சு. ஸோ ஒரு வருஷமாக ஏன் வீடியோ போகிறோம் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகல, இந்த மாதிரி விஷயங்கள் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. தேவையில்லாமல் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, தேவையில்லாமல் வைரல் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் வைரல் ஆகுதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு R&D பண்ணி, அதுக்கு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் ஏன் ட்ரெண்ட் ஆகுது, ஏன் வைரல் ஆகுது நான் கண்டுபிடிச்சேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. ஸோ இன்னைக்கான எக்ஸாக்ட் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஆர் சைபர் டாக்ஸிசிட்டி ஆர் சோஷியல் மீடியா டாக்ஸிசிட்டி. எஸ், ஸோ நிறைய பேருக்கு தெரியும் இப்போ இதை தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, அதாவது டாக்ஸிசிட்டி அப்படிங்கிற விஷயம். ஸோ ஒருத்தவங்களை நம்ம டாக்ஸிக்காக பேசி அப்யூஸ் பண்ணி வீடியோ போட்டால் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகலை, அது ட்ரெண்ட் ஆகுது. அது எப்படியெல்லாம் ட்ரெண்ட் ஆகுது, எப்படிலாம் வைரல் ஆகுது. ஸோ இதெல்லாம் நிறுத்தணும்னா என்ன பண்ணும், இதில் மெயினாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது, மெயினாக ஒருத்தவங்க மேலே தப்பு இருக்குது. ஸோ அது யார் மேலே தப்பு அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் நீட் அண்ட் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எஸ், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதாவது யூடியூப் தமிழ் கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு வேறு லெவலில் பிரளயமே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஒன்றா இருந்த மாதிரி தான் தெரியும். திடீர்னு ஆளுக்கு ஒரு சைடு ஒருத்தவங்களை திட்டி வீடியோ போடுறது, டாக்ஸிக்காக வீடியோ போடுறது, அதுக்கு ரிப்ளை வீடியோ கொடுத்து அப்யூஸ் பண்ணி வீடியோ போடுறது, அதுக்கு ரிப்ளை வீடியோ, இதுக்கு ரிப்ளை வீடியோ, இந்த மாதிரி ரிப்ளை வீடியோவே போட்டுட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறது? போக போக பார்த்தா ரிப்ளை வீடியோ ட்ரெண்ட் ஆகிடும் போல இருக்கு. இப்போ ரிப்ளை வீடியோ தான் ட்ரெண்ட் ஆகிடுது. ரிப்ளை டு தட் யூடியூபர் நேம், ரிப்ளை டு தட் கிரியேட்டர் நேம் அப்படி போட்டுட்டு அந்த மாதிரி டாபிக் வச்சாலே அந்த டாப்பிக்கே ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் ஆகி போயிடுது. ஸோ இப்போ நம்ம பார்ப்போம், அதாவது அந்த காலத்தில் வீடியோ, அந்த காலம்னா அந்த காலம், அது 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 ஒரு நல்ல காலங்க. அதாவது ஒரு 4 to 5 years பின்னாடி போனீங்க அப்படின்னா டைம் ட்ராவல் பண்ணி நம்ம போவோம். அப்படி போனோம் அப்படின்னா அப்போ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் அப்போ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு, அதாவது அப்போ வைரல் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, சிம்பிள், நான் எங்கள் நோட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு எப்போ இந்த ஜியோ வந்த புதுசுக்கும் ஜியோ வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 or 2 years கேப்புக்குள்ளே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு வீடியோ வைரல் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த கண்டென்ட்டோட கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நம்பகத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ பார்த்தா இதில் உண்மைகள் மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கி அந்த வீடியோ மேக் பண்ணுவாங்க. அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க. இந்த தேர்ட் பாயிண்ட்டை, என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போடுறது. அந்த என்டர்டெயின்மெண்ட்டாக வீடியோ போட்டாலுமே அதை யாரையுமே ஹர்ட் பண்ணாமல், யாரையுமே அப்யூஸ் பண்ணாமல் நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு 4 to 5 years பேக்கில் வந்த ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், விளாக்ஸாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பேருக்கு ரொம்பவுமே பிடிச்சமான ஷார்ட் ஃபிலிம்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எஸ், அதோட பேரெலாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ ஹோல்சமாக இருக்கும். யாரையுமே கலாய்ச்சி வீடியோ இருக்காது, யாரையுமே அப்யூஸ் பண்ணி வீடியோ இருக்கவே இருக்காது. மோஸ்ட்டாக கலாய்க்கிறமாக இருந்தாலுமே அப்யூஸ் பண்ணி டாக்ஸிக்கான வீடியோஸ் இருக்கவே இருக்காது. அப்படியே நம்ம இப்போ இருக்கிற எராக்கு வந்தோம் அப்படின்னா, இப்போ ரீச் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் டாக்ஸிசிட்டி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது எல்லாருமே நான் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, நானும் பார்க்குறேன் நிறைய பேர் இதை பண்ணி வைரல் ஆகிட்டு இருக்காங்க. அதாவது டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறது. எப்படி சொல்கிறது, சிம்பிள். இப்போ ஒரு ஃபஸ்ட்டு டாபிக் எடுத்துப்போம், ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு எடுக்கிறாங்க. அதாவது மீம் ரியாக்ஷனாக இருக்கட்டும், வீடியோ ரியாக்ஷனாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் வீடியோக்குள்ளே டாக்ஸிசிட்டியும் அப்யூசிவான வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி வீடியோ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகிடுது, ட்ரெண்ட் ஆகிடுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிம்பிளாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி வைரல் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ எஸ், இது நீ வார்மாக லேப்டாப். ஸோ என்ன சொல்கிறது, சிம்பிளாக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எப்படி வைரல் ஆகுதுன்னா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் ஒரு 2 சேனல் எடுத்து வச்சுருக்கேன். பழைய வீடியோ ஒரு 1 year முன்னாடி போட்ட வீடியோ தான் 2 சேனலுமே. ஸோ 2 சேனலுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்டென்ட் தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க. கீவேர்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட ரெலவெண்ட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு சேனலோட வியூஸ் கிட்டத்தட்ட 1 or 2 lakhs கிட்ட போயிருக்கு, இன்னொரு சேனல் மில்லியன்ஸில் வியூஸ் போயிருக்கு. எப்படி இது எனக்கு தெரியல. ஏன் ரெண்டும் ஒரே கான்டென்ட் தான், ஒரே மாதிரி தான் இருக்குது வீடியோ. கிட்டத்தட்ட இந்த லேக்ஸில் போன வீடியோ குவாலிட்டியை விட அந்த மில்லியன்ஸில் போன வீடியோ குவாலிட்டி கம்மி. ஸோ எப்படி ஆட்டோமேட்டிக்காக வீடியோ ரீச் ஆச்சு அப்படின்னா,
அதை பற்றி நான் ஆரண்டி பண்ணி பார்க்கும்போது சிம்பிளாக ஒரு விஷயம் மாட்டிச்சு. நான் என்ன சேனல்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ சிம்பிளாக ஒரு விஷயம் மாட்டிச்சு. எப்படின்னா, ஸோ அந்த சேனலுக்கான ரெலவெண்ட் கீவேர்டு, ரெலவெண்ட் டாபிக் வச்சு நான் யூடியூப் ஷார்ட்ஸில், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் தேடும்போது இந்த சேனலில் இருக்கிற நிறைய ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நிறைய பேர், நிறைய புது புது கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எப்படா என்னடான்னு பார்த்தா அந்த ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் எல்லாமே டாக்ஸிக் வேர்ட்ஸ், அப்யூசிவ் வேர்ட்ஸ், நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகள் நிறைய இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த வீடியோஸ், அது ஒரு 10-12 நிமிஷம் வீடியோ, அந்த வீடியோலேருந்து இந்த மாதிரி டாக்ஸிக் அண்ட் அப்யூசிவ் வேர்ட்ஸ் பேசுகிற பார்ட்டை ஒரு 30 செகண்ட்ஸ் ஆர் 60 செகண்ட்ஸை மட்டும் கட் பண்ணி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் இது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயுமே போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் அடி. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் ஷேர் பண்ணால் பெரிய விஷயமே கிடையாது. நார்மலாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எடுத்துக்கோங்களேன், எத்தனை பேர் இந்த மாதிரி டாக்ஸிக்கான வேர்ட்ஸ் வர ரீல்ஸையும் அப்யூசிவான ரீல்ஸையும் எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபன்னியாக இருக்குன்னு ஷேர் பண்ணுறீங்க. நீங்கள் அதை பார்த்து சிரிக்கிறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுமே சிரிக்க சொல்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தவங்க ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாறி 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 அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போய் முடியும்னா, இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ எங்கன்ட்டு ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தேடி போவாங்க. தேடி போகும்போது அந்த வீடியோவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீச் அதிகமாகும், வியூவர்ஸ் கவுண்ட்டும் ரொம்பவுமே அதிகமாகும், அதனால் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டும் அதிகமாகிட்டு தான் போகும். இதை நிறுத்துறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரீல்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் நிறுத்தினா தான் இந்த மாதிரி டாக்ஸிக்கான வீடியோஸ் பண்ணுற அவங்களுமே நிறுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ ஓகே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய ரீச் ஆகுது, நிறைய வைரல் ஆகுது, நிறைய ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய மேக் பண்ணும்போது இந்த மாதிரி வீடியோஸ் திருப்பியுமே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே தான் போகுது. இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா, எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது லிட்டரலாக. ஸோ அப்போ யூடியூப்பில் கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதா, யூடியூப்பில் கெட்ட வார்த்தை பேசி வீடியோ போட்டால் தப்பா அப்படின்ட்டு யூடியூபே கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் அதுக்கு விதிவிலக்கு கொடுத்துருக்கு. என்னன்னா, we can use profanity words, அதாவது profanity நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூபோட வல்கர் லாங்குவேஜ் பாலிசி கீழே யூடியூபே கொடுத்துருக்காங்க. profanity யூஸ் பண்ணுறதுல தப்பு கிடையாது. அந்த profanity என்னைக்கு அப்யூசிவாகவும் டாக்ஸிக்காகவும் மாறுதோ அது தப்பு அப்படின்னு யூடியூபே சொல்லியிருக்கிறாங்க. சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். profanity அப்படின்னா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம பேசி அதை வீடியோவாக போடுறோம், ஒரு கெட்ட வார்த்தைக்கிட்ட அதை நம்ம 4-5 இடத்துல பேசுகிறோம் அப்படின்னா அது profanity. இப்போ அதே மாதிரி தான் அப்யூசிவ் டாக்ஸிசிட்டினா என்ன அப்படின்னா, லிட்டரலாக ஒருத்தவங்களை நோக்கி ஒருத்தவங்களை பார்த்து நீ இப்படிடா, நீ அப்படிடா, என்னடா இப்படி பாடி ஷேமிங் பண்ணுறது, இந்த மாதிரி ரோல் மாதிரி இருக்குன்னு உருள் நீ போய் உருண்டாலே போதும், மூஞ்சா யூடியூப்பில் பார்க்க முடியுமா, என்னடா எலும்பு குச்சி மாதிரி உடம்பு வச்சுருக்க, என்னடா மூக்கு இது, என்னடா கண்ணு இது, இந்த மாதிரிலாம் பேசுறது யூடியூப் முன்னாடி, இதெல்லாம் அப்யூசிவ் அண்ட் டாக்ஸிசிட்டி கீழே வரும். இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்குள்ளே 4 கெட்ட வார்த்தை வச்சு பேசுறது இதெல்லாம் ரொம்பவுமே தப்பு. இதெல்லாம் சட்டப்படியுமே ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்கு அகைன்ஸ்டாக ஆக்ஷனுமே எடுக்க முடியும் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மேக் பண்ணிங்கன்னா. சிம்பிளாக ஹேட் ஸ்பீச், யாரையும் ஹேட் பண்ணி ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணாமல் ப்ரொஃபானிட்டி யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. ப்ரொஃபானிட்டிக்கும் அப்யூசிவ் வேர்ட்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், அதாவது சிம்பிளாக சொல்கிறேன், ப்ரொஃபானிட்டினா நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறதும், ஒரு கண்டென்ட்டை கலாய்ச்சி ஒரு கண்டென்ட் மேலே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி வீடியோ போடுறதுங்கிறது தான் ப்ரொஃபானிட்டி. அப்யூசிவ்னா அந்த கண்டென்ட் போடுற ஆளை நோக்கி நம்ம தாக்குறது, அந்த கண்டென்ட் போடுற ஆள் மேலே கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, இது ரொம்பவுமே தப்பான விஷயம். அந்த ஆளை நம்ம என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க ஏடியூடியூப்ல சொன்ன மாதிரி அவங்க செய்கிற செயலை தான் நம்ம வெறுக்கணுமே தவிர அந்த மனுஷனை நம்ம வெறுக்கவே கூடாது. அவங்க என்னைக்கு ஒரு மனிதத்தன்மையே இல்லாத செயலை செய்கிறாங்களோ அன்னைக்கு நம்ம அவங்களை வெறுக்கலாம். அடுத்து கிரிட்டிசிசம் வீடியோ, அதாவது ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறதுங்கிறது இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்பவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போடுறவங்க, ஹெல்தி கிரிட்டிசிசம் வைக்கிறவங்களும் இருக்காங்க, டாக்ஸிக் கிரிட்டிசிசம் வைக்கிறவங்களும் இருக்காங்க. ஹெல்தி கிரிட்டிசிசம்னா அந்த கண்டென்ட்டை இந்த மாதிரி இதில் தப்பான விஷயம் இருக்குது, இந்த மாதிரி தப்பு இந்த கண்டென்ட்டு, இல்லை இது நல்லதா இருக்குது, இந்த கண்டென்ட் நல்லா இருக்குது, இந்த மாதிரி சொல்கிறது ஹெல்தியான கிரிட்டிசிசம். டாக்ஸிக் கிரிட்டிசிசம் என்னன்னா, அதுக்குள்ளே ஒரு 4 வார்த்தையை போட்டு நீ இப்படி தானடா, உனக்கு இப்படி தான் நீ வீடியோவே பண்ணுவியா, இதெல்லாம் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேச, அவங்கள பாடி ஷேம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பேசுறது டாக்ஸிக் கிரிட்டிசிசம். ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் கிரிட்டிசிசம் பண்ணாலும் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கு நான் இப்படி பண்ணுங்கன்னு சொல்லலை, அது ரொம்பவே தப்பான விஷயம். ஒருத்தவங்க அப்யூஸ் பண்ணி, ஒருத்தவங்க பாடி ஷேமிங் பண்ணி, ஒருத்தவங்க டாக்ஸிக்காக நம்ம வீடியோ போடுறதுங்கிறது நார்மலாகவே ரொம்ப தப்பான விஷயம். ஜட்ஜிங் பை ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு ஒரு மெயினான டாபிக். அதாவது ஒருத்தவங்க ஆன்லைனில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க ஆஃப்லைன்ற மாதிரிங்க அவங்க லைஃப்லையுமே அவங்க இப்படி தான். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். ஒருத்தவங்க கண்டென்ட் போடுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. ஸோ அந்த கண்டென்ட் இப்படி இருக்குங்கிறதால அவங்க லைஃப்லேயே அவங்க இப்படி தான் இருப்பாங்க, அவங்க எப்போவுமே இப்படி தான் அப்படின்னு நம்ம தேவையில்லாம அவங்க ப்ரைவேட் லைஃப்குள்ள நுழையிறதுங்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம். ஸோ ஒருத்தவங்க ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வச்சு அவங்க ஆளே இப்படி தான் ஜட்ஜ் பண்ணக்கூடாது.
கிடையாது. ஜஸ்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸில் இருக்கா அது ஆன்லைனோட முடிச்சுக்கணும். ஆன்லைன் ப்ரெசன்ஸை நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதோட முடிச்சுக்கணும். அதை தாண்டி உள்ளே போகாதீங்க. அண்ட் அடுத்து இது வந்து ரொம்ப மெயினான விஷயம், இதுதான் இப்போ வைரல் அண்ட் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அன்னெசரி ஹேட், தேவையில்லாத வெறுப்பு. எதுக்கு? அதாவது இப்போ ஆடியன்ஸ் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு ஆடியன்ஸு இன்னொரு கிரியேட்டரை வெறுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னவா தெரியுமா இருக்குது? நான் சிம்பிளாக சொல்கிறேன், 99.9% இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கோ உங்களுக்கோ உங்களை சார்ந்தவங்களுக்கோ எந்த விதமான கெட்டதையுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க நீங்கள் வெறுக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னவா தெரியுமா இருக்கும்? உங்களை தான். என்னவா தெரியுமா இருக்கும்? நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஃபேனாக இருக்குது தெரியுமா, அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி இங்கே ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க வீடியோ பண்ணுறதுனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வெறுத்துருவீங்க. இல்லை அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி இவங்க வீடியோ பண்ணலைனாலும் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர் ஃபேனாக இருப்பீங்க பாருங்க, அந்த சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு இந்த கிரியேட்டரை பிடிக்காம இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஆட்டோமேட்டிக் இவங்களை வெறுத்து இவங்க கமெண்ட் செக்ஷனில் போய் கண்ணா பின்னான்னு பேச வேண்டியது, டாக்ஸிக்கான வேர்ட்ஸ் அபியூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறது. அதுக்கு ஒரு 1000 லைக் வேறு. என்னது? ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தி ஒருத்தவங்களை அப்யூஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியை கிட்டத்தட்ட அப்யூஸ் பண்ணி ஒரு கமெண்ட் இருக்குன்னா அந்த கமெண்ட்டுக்கு 1008 லைக் வேற போட்டு வச்சிருக்கிறீங்க. இதெல்லாம் யாரு மேலே தப்பு எனக்கு தெரில. ஆடியன்ஸான நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து என்னைக்கு கரெக்டாக இருக்கீங்களோ அன்னைக்கு தான் கிரியேட்டர்ஸான எல்லாருமே கரெக்டாக வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்யூசிவாகவும் டாக்ஸிக்காகவும் பேசி வீடியோ ட்ரெண்ட் ஆகுதுன்னா அதுக்கு யார் காரணம்? நீங்கள் ட்ரெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் அதை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் மெயினான காரணம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி அது ட்ரெண்ட் ஆகி வைரல் ஆகிறதுனால கிரியேட்டர்ஸ் என்ன நினச்சிக்கலாம், ஸோ இதுதான் ஆடியன்ஸுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அந்த மாதிரியே வீடியோஸ் மேக் பண்ணுறாங்க. அவங்களோட சொந்த நாலேஜ் கூட யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆடியன்ஸுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை காட்டுறாங்க. ஸோ ஆடியன்ஸு இந்த மாதிரி அப்யூஸாக பேசினா பிடிச்சிருக்கு, டாக்ஸிக்காக பேசினா பிடிச்சிருக்குன்ட்டு ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் எல்லா ஆடியன்ஸையுமே குறை சொல்ல, எல்லா மக்களையுமே குறை சொல்ல. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் பீப்புளுமே இருக்காங்க, டாக்ஸிசிட்டியை விரும்புகிற பீப்புளுமே இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ அவங்க என்னைக்கு குறைய ஆரம்பிக்கிறாங்களோ இந்த வைராலிட்டியும் ட்ரெண்டுமே குறைய ஆரம்பிக்கும். இந்த டாக்ஸிக் வீடியோஸும் அப்யூசிவ் வீடியோஸும் வைரல் ஆகிறதும் ட்ரெண்ட் ஆகிறதும் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வியூவர்ஷிப் குறைய 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 இந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறவங்களும் குறைய ஆரம்பிப்பாங்கன்னா அவங்க அந்த மாதிரி வீடியோஸ் மேக் பண்ணுறதே குறைச்சிப்பாங்க. ஸோ நான் திரும்பவும் சொல்கிறேன், ப்ரொஃபானிட்டி தப்பு கிடையாது. அந்த ப்ரொஃபானிட்டி என்னைக்கு அப்யூசிவாகவும் டாக்ஸிசிட்டியாகவும் மாறுதோ அது ரொம்பவுமே தப்பான விஷயம். அது யூடியூப் கம்யூனிட்டி, மெயினாக சொல்ல போனால் சோஷியல் மீடியா கம்யூனிட்டிக்கு நல்லதே கிடையாது. இது ரொம்ப போக 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 இது ஒரு பீக் அடையும் போது கவர்மெண்ட் உள்ள வரும். கவர்மெண்ட் உள்ள வந்து நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவாங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தால் கிரியேட்டர் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சுத்தமாக போயிடும். ஆடியன்ஸ் ஃப்ரீடமும் போக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் சொல்கிறேன், மக்களாகிய உங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரு பெரிய வேண்டுகோள் என்னென்னா, இந்த மாதிரி வீடியோஸை வைரல் பண்ணாதீங்க. நிறைய நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குது, அதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அதை வைரல் பண்ணுங்கள். ஸோ நான் ஷேர் பண்ணது 2 நாள் வைரல் ஆகிடுமா அப்படின்னா ஒரு ஆள் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக 10 பேருக்கு ஷேர் ஆகிட்டே தான். 10 பேர் 100 பேருக்கு ஷேர் பண்ணுவோம், 100 பேர் 1000 பேர் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணதை நிறுத்துனீங்கன்னா அந்த 1000 ஷேர், அந்த 1000 வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோவுக்கு குறையும். 1000 வியூஸ் பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ எஸ், நான் இங்கே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன், அதுதான் லிட்ரலாக 1000 பேரோட கணக்கு. பார்த்துக்கோங்க, 1000 வியூஸ்னால் 1000 பீப்புள், 1000 மக்கள், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எஸ், அவ்வளோதான். அந்த வீடியோவில் பேச வந்தெல்லாம் பேசிட்டேன். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், அன்னெசரி ஹேட் தேவையில்லை, டாக்ஸிக் கிரிட்டிசிசம் தேவையில்லை, ஹெல்தி கிரிட்டிசிசம் வைங்க. ஸோ ஒரு வீடியோ கண்டென்ட் தப்புன்னு பேசி ப்ரொஃபானிட்டிஸ் யூஸ் பண்ணி வீடியோ பண்ணல தப்பு கிடையாது. அதை ஒரு ஆள் மேலே நோக்கி அவங்க மன உளைச்சலுக்கு ஆளாகிற மாதிரி அவங்க ஃபேமிலியை தாக்கியோ ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் மேக் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக இதுதான் ட்ரெண்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ காமன் ஆடியன்ஸான நீங்கள் காமனான இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் என்னைக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் காமனாக ட்ரெண்ட் ஆகிறது கண்டிப்பாக நிற்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அடுத்து எந்த சோஷியல் மீடியா சோஷியல் இஷ்யூ பற்றி பேசலாம் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்கள் தாட்ஸ் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வெரிஃபை பண்ணி கண்டிப்பாக அதை வச்சு நான் ஒரு வீடியோ வளர்றேன்டா, மூச்சு வாங்குது, அதை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ எஸ், அண்டில் தென் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் டாடா, பாய், see you. திரும்பவும் சொல்கிறேன், டாக்ஸிக் அண்ட் அப்யூசிவ் தேவையில்லை. அது ஒரு ஆளை எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது நிறைய பேர் இதனால் விபரீத முடிவுகள் எடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஸோ டாக்ஸிசிட்டி தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. அப்யூசிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறது இதெல்லாம் நிறுத்திக்கோங்க.